ஹாய் எல்லாருக்கும் வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு ஒரு குட்டி நைக்கா ஹால் பார்க்கலாம். ஆனால் நைக்கால இருந்து கொஞ்சம் ஸ்கின் கேர் ப்ராடக்ட் மட்டும் வாங்கியிருக்கேன். ஸோ என்னென்னலாம் வாங்கியிருக்கேன் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். அதுக்கு முன்னாடி நான் ஒரு டிஸ்க்ளைமர் சொல்லிக்கிறேன். நான் பிஜியில் இருக்கேன். ஸோ என்னோட பேக்ரவுண்ட் மட்டும் கொஞ்சம் அப்படி இப்படி இருக்கும். அதை மட்டும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க, இக்னோர் பண்ணிருங்க ப்ளீஸ். ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா நம்ம நைக்கா பாக்ஸை பார்த்தாலே தெரியும். ரொம்ப கம்மியான ப்ராடக்ட் தான் வாங்கியிருக்கேன். நான் ஒன்னொன்னா என்னென்ன வாங்கியிருக்கேன்னு காட்டுறேன். ஸோ இப்போதான் நீங்க ஓப்பன் பண்றீங்களான்னு கேட்டா இல்லைங்க, நான் ஆல்ரெடி ஓப்பன் பண்ணி ஆர்வத்துல என்னென்னலாம் இருக்கு கரெக்டா வந்திருக்கா அப்படின்னு சொல்லி நான் பார்த்துட்டேன். ஸோ பேக்கேஜிங் எல்லாமே சூப்பரா இருக்கு. நைக்கா பொறுத்த வரைக்கும் பேக்கேஜிங் பத்தி சொல்லவே வேணாம், அவங்க நல்லா பேக் பண்ணி அனுப்பிச்சு விடுவாங்க. நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போற ப்ராடக்ட் பாத்தீங்கன்னா பாண்ட்ஸோட சூப்பர் லைட் ஜெல் மாய்ஸ்சரைசர். இது என்னோட ரொம்ப நாளா நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். ரொம்ப லைட் வெயிட்டா இருக்கும், வாட்டரி ஃபீல் தான் இருக்கும், ஜெல் டைப்ல தான் இருக்கும். ஸோ வாட்டர் மாதிரி தான் இருக்கும், ரொம்ப ஹெவியெல்லாம் இருக்காது. அவங்க ஆயில் ஸ்கின், காம்பினேஷன் ஸ்கின் இருக்கவங்க தாராளமா இதை யூஸ் பண்ணலாம். எந்த ப்ராடக்ட்மே நீங்க புதுசா யூஸ் பண்றீங்க அப்படின்னா பேட்ச் டெஸ்ட் கண்டிப்பா முக்கியம். அதை நீங்க பண்ணிட்டு அதுக்கப்புறம் இதை நீங்க உங்களுக்கு சூட் ஆச்சுன்னா நீங்க யூஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போற ப்ராடக்ட் பாத்தீங்கன்னா டாக்டர் ஷீத்தோட செரமைட் அண்ட் விட்டமின் சி சன்ஸ்கிரீன். இந்த சன்ஸ்கிரீன் வந்து நான் இப்பதான் யூஸ் பண்ண போறேன். ஆல்ரெடி நான் வந்து டெர்மாக்கோவோட சன்ஸ்கிரீன் யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். அதோட டெக்ஸ்சர் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஒயிட் காஸ்டே இருக்காது, ரொம்ப அதே மாதிரி கொஞ்சம் ஷைனிங் கொடுக்குற மாதிரியும் எனக்கு ஃபீல் ஆகும். ஸோ அந்த சன்ஸ்கிரீன் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ புதுசா இது ஒன்று ட்ரை பண்ணி பார்க்கலாமே, செரமைட் அண்ட் விட்டமின் சி இருக்கிற மாதிரியான ஒரு சன்ஸ்கிரீன். இதுல வந்து SPF 50+ இருக்கு, PA+++ இருக்கு. ஸோ இதை ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்பதான் நான் ஃபர்ஸ்ட் டைம் வாங்கியிருக்கேன். என்னோட ஸ்கின்க்கு சூட் ஆகுதா எல்லாமே நான் வந்து உங்களுக்கு அப்கமிங் வீடியோல ஷேர் பண்றேன். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போற ப்ராடக்ட் பாத்தீங்கன்னா டெர்மாக்கோட 2% கோஜிக் ஆசிட் சீரம் வாங்கியிருக்கேன். இந்த சீரமே நான் வந்து இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் யூஸ் பண்ண போறேன். ஆல்ரெடி ஒரு நியாசினமைட் சீரம் யூஸ் பண்ணிட்டு இருந்தேன், அது நான் ரெகுலரா யூஸ் பண்ணவே இல்லை. ஸோ இந்த டைமாச்சும் நான் ரெகுலரா ஸ்கின் கேர் மெயின்டைன் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் வந்து கொஞ்சம் ப்ராடக்ட் எல்லாமே நான் மொத்தமாவே ஆர்டர் போட்டேன். இந்த சீரம் வந்து நான் ஃபர்ஸ்ட் டைம் யூஸ் பண்றேன் அப்படிங்கறனால 10 ml பேக் தான் வாங்கியிருக்கேன். 10 ml பேக்கே பாத்தீங்கன்னா 249 வருது. இந்த ப்ராடக்டோட எல்லா லிங்க் இல்லைன்னா வந்து டீடைல்ஸ் எல்லாமே நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். இந்த கோஜிக் ஆசிட் ஃபேஸ் சீரம் வந்து எதுக்குன்னு பாத்தீங்கன்னா ஃபார் டார்க் ஸ்பாட் அண்ட் பிக்மெண்டேஷனுக்காக வாங்கியிருக்கேன். ஸோ என்னோட பிக்மெண்டேஷன் டார்க் ஸ்பாட்லாம் குறையுதா அப்படிங்கிறத நான் உங்களுக்கு இதை யூஸ் பண்ணி பார்த்துட்டு சொல்றேன். நெக்ஸ்ட் ப்ராடக்ட்மே டெர்மாக்கோல இருந்து தான். பட் இந்த ப்ராடக்ட் வந்து எனக்கு இல்லை, என் தங்கச்சிக்காக வாங்கியிருந்தேன். அவ ஆர்டர் போட சொல்லியிருந்தா. இது என்னன்னு பாத்தீங்கன்னா 2% சாலிசிலிக் ஆசிட் ஃபேஸ் சீரம். இது வந்து 30 ml பேக், கொஞ்சம் பெரிய பேக், 30 ml பேக் இது. ஸோ இது அவளுக்காக வாங்கியிருக்கேன். நெக்ஸ்ட் ப்ராடக்ட் என்ன வாங்கியிருக்கேன்னு பாத்தீங்கன்னா டெர்மாக்கோவோட ஃபேஸ் வாஷ் வாங்கியிருக்கேன். இந்த ஃபேஸ் வாஷ்ல பாத்தீங்கன்னா 1% கோஜிக் ஆசிட் இருக்கிற மாதிரி வாங்கியிருக்கேன். நார்மலா நான் வேற ஒரு ஃபேஸ் வாஷ் யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ ஆக்டிவ் இன்கிரீடியன்ட் இருக்கிற மாதிரியான ஒரு ஃபேஸ் வாஷ் யூஸ் பண்ணோம்னா நம்மளுக்கு நல்ல ரிசல்ட் கிடைக்கும் இல்லையா, அதனாலதான் நான் வந்து இது வாங்கியிருக்கேன். இதுவுமே நான் இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் யூஸ் பண்ண போறேன். எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்றேன். இதுல என்னென்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா 1% கோஜிக் ஆசிட் இருக்கு, 1% நியாசினமைட் இருக்கு, ஆல்ஃபா ஆர்புட்டின் இருக்கு. ஸோ இந்த மாதிரி ஆக்டிவ் இன்கிரீடியன்ஸ் இருக்கிறனால ரிசல்ட் நல்லா இருக்கும். ஃபேஸ் வாஷ் இந்த மாதிரி யூஸ் பண்ணோம்னா ரிசல்ட் நல்லா இருக்கும் அப்படிங்கிறதுக்காக நான் வாங்கியிருக்கேன். இந்த ஃபேஸ் வாஷ் நான் ஃபுல்லா யூஸ் பண்ணி பார்த்துட்டு நெக்ஸ்ட் வரக்கூடிய வீடியோல நான் உங்களுக்கு ஷேர் பண்றேன் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி. ஃபேஸ் வாஷ் தான் லாஸ்ட் ப்ராடக்ட், அவ்வளவுதான். நான் சொன்ன மாதிரி குட்டி ஹால் தான். நான் ரொம்ப கம்மியான ப்ராடக்ட் தான் வாங்கியிருக்கேன். மொத்தமே 5 ப்ராடக்ட் தான் வாங்கியிருக்கேன். அதுல வந்து 1 என் தங்கச்சியோடது, மிச்சம் 4 தான் என்னோடது. இந்த 4ல வந்து பாண்ட்ஸ் வந்து நான் ஆல்ரெடி யூஸ் பண்ணிட்டு இருக்கிறது தான். ஸோ இப்போ நான் ரீஸ்டாக் பண்ணியிருக்கேன். இந்த 3மே நான் ஃபர்ஸ்ட் டைம் இப்பதான் யூஸ் பண்ண போறேன். ரெகுலரா நான் அதை யூஸ் பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நான் சொல்றேன். இது எல்லாமே நான் யூஸ் பண்ணிடுவேன். ஃபேஸ் வாஷும் சரி, சன்ஸ்கிரீனும் சரி, நான் ரெகுலரா யூஸ் பண்ணி. இந்த சீரம் நான் வந்து ரெகுலரா யூஸ் பண்றதுதான் டாஸ்க். ஏன் அப்படி சொல்றேன்னு பாத்தீங்கன்னா ஆல்ரெடி நான் ஒரு நியாசினமைட் சீரம் வாங்கியிருந்தேன்னு சொன்னேன்ல, அது ஒரு சின்ன பேக் தான். ஆனா 20 ml இருக்கும்னு நினைக்கிறேன். 20 ml பேக் இருக்கும். ஆனா அதை ரொம்ப நாள் வரைக்கும் நான் யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். ஏன்னா எனக்கு தோன்றப்ப யூஸ் பண்ணுவேன், அந்த மாதிரி தான் பண்ணிட்டு இருக்கேன். இது வந்து நான் ரெகுலரா யூஸ் பண்ணி இந்த 10 ml பேக் வந்து எவ்வளவு நாள் எனக்கு வருது அப்படின்றதே நான் உங்களுக்கு ஷேர் பண்றேன். பிளஸ் எனக்கு என்ன ரிசல்ட் இருக்கு அப்படிங்கறத நான் உங்களுக்கு நெக்ஸ்ட் வரக்கூடிய வீடியோஸ்ல ஷேர் பண்றேன். நான் ஃபர்ஸ்ட் டைம் யூஸ் பண்ற ப்ராடக்ட் எல்லாம் யூஸ் பண்ணி பார்த்துட்டு நான் ரீபர்ச்சேஸ் பண்றேனா இல்ல ஏன் வாங்கினேன்னு ரெக்ரெட் பண்றேனா அப்படின்னு தெரியல, பாப்போம். நான் பேட்ச் டெஸ்ட் பார்த்துட்டு தான் யூஸ் பண்ண ஆரம்பிக்கிறோம். ஏன்னா என்னோட ஸ்கின் ரொம்ப ஆயில் ஸ்கின், கொஞ்சம் சென்சிட்டிவ் கூட. ஸோ அதெல்லாம் வந்து எனக்கு அக்செப்ட் பண்ணிக்கிட்டா என்னன்னு சொல்லி பார்க்கணும். நீங்களுமே ஏதாவது ஃபர்ஸ்ட் டைம் ப்ராடக்ட் ட்ரை பண்றீங்க அப்படின்னா பேட்ச் டெஸ்ட் கண்டிப்பா பண்ணிட்டு அதுக்கப்புறம் ட்ரை பண்ணுங்க. உங்களுக்கு ஓகேவா இருக்கு, சூட் ஆகுது அப்படின்னா யூஸ் பண்ணுங்க. இல்ல இச்சஸ் ஏதாவது இருக்கு, இல்ல ரெட்டிஷா ஏதாவது வருது அப்படின்னா அதை அப்படியே அவாய்ட் பண்ணிடுங்க. பரவாயில்ல, நீங்க அமௌண்ட் போட்டு வாங்கிட்டோம் அப்படின்னாலும் பரவாயில்ல, நீங்க அடுத்து ஸ்கின்னை வந்து டேமேஜ் பண்ணிக்காதீங்க, அப்படியே வந்து விட்டுருங்க. பேட்ச் டெஸ்ட்லயே தெரிஞ்சிரும் எப்படி இருக்கு, உங்களுக்கு ஓகேவா இருக்கா, அக்செப்ட் பண்ணிக்குதா, உங்க ஸ்கின் வந்து அக்செப்ட் பண்ணிக்குதா அப்படின்னு தெரிஞ்சிரும். அப்படி உங்களுக்கு அக்செப்ட் பண்ணிக்கல, ஏதாவது சைடு எஃபெக்ட் வருது அப்படின்னு தெரிஞ்சிருச்சுன்னா கண்டிப்பா அதை வந்து நீங்க அவாய்ட் பண்ணிருங்க.
அதை யூஸ் பண்ணவே பண்ணாதீங்க. வாங்கிட்டோம் அப்படிங்கிறதுக்காக யூஸ் பண்ணி உங்க ஸ்கின்னை டேமேஜ் பண்ணிடாதீங்க. அதை நீங்க அப்படியே அவாய்ட் பண்றது நல்லது. இப்போ நான் வாங்கியிருக்க ப்ராடக்ட்ல நீங்க ஏதாவது ரொம்ப நாளா யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க, நல்ல ரிசல்ட் கொடுத்துருக்கு அப்படின்னா நீங்க கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்க. வேற யாராவது யூஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். இதோட இந்த வீடியோ நான் கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன். இதே மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. மறக்காம உங்க தாட்ஸையுமே கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். பாய்.